Hi friends, welcome to my channel. நாம இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வறுப்பட்டதும் 10 சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு. இப்போ தேங்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சாச்சு. ஊற வச்சு இப்போ காலையில் தண்ணியை வடிச்சிட்டு 2 முறை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய சத்துக்கள் நிறையா இருக்குது. வாரம் ஒரு முறையாவது இந்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இதை சின்னதாக இருக்கங்காட்டி அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன். மொத்தமாக 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்ததும் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ விசில் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு குழம்பு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். சுண்டல் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையால் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்துக்கோங்க. சூப்பராக வெந்திருக்கு. இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிரேவியாக திக்காக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கருப்பு கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.